நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தெருவோரம் பிஞ்ச செருப்பை தச்சு கொடுக்குற முதியோரை பார்த்து கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருமே சல்யூட் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க, என்ன காரணம், யார் இவர் அப்படிங்கிற தத்துரமான சம்பவத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக அப்போ தான் வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையான சம்பவத்துக்குள்ளே போகணும்னா, வயதான கணவன் மனைவி தன்னுடைய அன்றாட பிழைப்புக்கே பிஞ்சு போன செருப்பை தச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதுலேயும் அந்த வயதான முதியவருக்கு செருப்பு தைக்கிறதுல பல வித்தகரும் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய தொழில் மீது அவ்வளோ ஈடுபாடு. அது மட்டும் இல்லை, அந்த வயதான முதியோர் ஓஞ்சி உட்கார காலத்திலும் உழைச்சி தான் சாப்பிட்ணும் அப்படி ஒரு மனிதர் கூட சொல்லலாம் இல்லையா. அந்த வயதான முதியோர் ஒரு நாள் முழுக்க செருப்பு கூட தைச்சாலும் கிடைக்கும் வருமானம் எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா தான் கிடைக்கும். அதை வச்சு தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு வருவார். ஒரு செருப்பு தைச்சா 2 அல்லது 5 ரூபா தான் வாங்குவாங்க. இது அன்றாட நடக்கும். இதை வச்சு தான் தன்னுடைய மனைவிக்கும் மகளையும் காப்பாற்றிட்டு வர்றாரு அந்த வயதான முதியவர். திடீரென்று ஒரு நாளைக்கு தன் மனைவிக்கோ தனக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாலும் அந்த 100 ரூபா வச்சு தான் செலவு பண்ணிப்பாராம். அந்த 100 ரூபா இல்லைனா கூட அன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமா. இதனாலேயோ தனக்கோ தன் மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போகாத மாதிரி இருப்பாங்களாம். இதன்லேயும் மனசுக்கு கஷ்டமான சம்பவம் என்னென்னா, மகளையும் சிறு வயதிலிருந்து கல்லூரி வரை அந்த சொற்ப வருமானத்தில் தான் படிக்க வச்சாராம் அந்த வயதான முதியவர். எப்பயுமே அந்த வயதான முதியவர் செருப்பு தைக்கிற இடம்னா ஒரு பெரிய கல்லூரி வாசல் தான் இருப்பார். அந்த வயதான முதியவர் மழை, இடி, வெயில் எது வந்தாலும் தான் இருக்கிற இடத்த விட்டு வரவே மாட்டாராம். அந்த அளவுக்கு அந்த முதியவர் தான் வேலையில் அவ்வளோ ஈடுபாடாக இருப்பாராம் அந்த வயதான முதியவர். அவர் இருக்கும் இடத்துல பெரிய கொடைக்கு கீழே தான் அமர்ந்திருப்பார் அந்த முதியவர். ஏன்னா அந்த கல்லூரியில் தான் அவருடைய மகள் படிக்க வச்சாராம். அதனாலேயே அந்த முதியவர் தான் செருப்பு தைக்கும் தொழிலை செஞ்சுக்கிட்டு வந்தார். ஆனால் அந்த கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருமே அந்த முதியவரை தினந்தோறும் கிண்டலும் கேலியுமாக செய்வாங்க. ஆனால் நான் வயது முதிர்ந்தவர் என்று கூட பார்க்காம கிண்டலும் கேலியும் அவமானமும் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் கூட நினச்சி வருத்த கூட பட மாட்டாராம். அந்த அளவுக்கு தன்னுடைய தொழிலை தான் மதித்தார்.